children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு கிரேட் 2ல லாஸ்ட் சாப்டர், டேட்டா ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து கிட்ஸ், உங்களை மாதிரி கிட்ஸ் வந்து நிற்கிறாங்க. இவங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, க்ரீன். இந்த கேர்ள் வந்து ப்ளூ போட்டிருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் க்ரீன். அப்புறம் இங்கே ப்ளூ, ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, அந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேவரட் கலர்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் டூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர். ஸோ நம்ம இந்த பிக்சர் பார்த்து தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதில் உள்ள பிளாங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிளில் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து நம்ம தான் ஃபில் பண்ணணும். இப்போது ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து எத்தனை கிட்ஸ் போட்டிருக்காங்க, க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து எத்தனை கிட்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து எத்தனை கிட்ஸ் போட்டிருக்காங்க, எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து எத்தனை கிட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கவுண்ட் பண்ணி இங்கே வந்து எழுதணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ வந்து கவுண்ட் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து யாராச்சும் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா பாருங்க. இங்கே வந்து பாய் வந்து ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாராச்சும் போட்டிருக்காங்களா? இல்லை. ஸோ நம்ம வந்து ஒன்று இங்கே ஃபில் பண்ணிடலாம். அது க்ரீன் கலரில் யாராச்சும் இங்கே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ், ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பீப்புள் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? 1 2 3 பீப்புள் க்ரீன் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலரில் யார் யார் ட்ரெஸ் பண்ணியிருக்கா? இந்த கேர்ள், அது 1, இந்த இன்னொரு கேர்ள் 2, இந்த இன்னொரு கேர்ள் 3, அப்புறம் லாஸ்ட் கேர்ள் 4. ஸோ வந்து ப்ளூக்கு வந்து நான் 4 நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லோ. ஸோ எல்லோ கலரில் யாராச்சும் இந்த பிக்சரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? எஸ், இந்த 2 பேர் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2. ஓகேவா? ஸோ அப்போ 2 பீப்புள் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரெட் வந்து 1, க்ரீன் வந்து 3, ப்ளூ வந்து 4, எல்லோ வந்து 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். The most liked color is dash. So most likedனா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அந்த மாதிரி கேட்குறாங்க. most liked color is dash. ஸோ எந்த கலர் வந்து அதிகமான கிட்ஸ் வந்து அந்த கலரை சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ஃபேவரட் கலராக சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எந்த கலர் நீங்கள் இந்த டேப்லர் காலம்லேயே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெட் வந்து 1 தான் போட்டிருக்காங்க, க்ரீன் 3 போட்டிருக்காங்க, ப்ளூ 4 போட்டிருக்காங்க, எல்லோ 2 தான் போட்டிருக்காங்க. 4 ப்ளூ. அப்போ மோஸ்ட் லைக்டு கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எந்த கலர் இருக்கு? ப்ளூ. ஸோ நமக்கு கலர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ளூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? The least liked color is dash. லீஸ்ட்னா ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன கலர் இருக்கு இங்க? இதுவுமே நீங்க இந்த டேபிளே நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ரெட். ஏன்னா ரெட் தான் ஒரே ஒரு பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? ரெட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? டேஷ் கலர் இஸ் லைக்ட் மோர் தென் கிரீன். எந்த கலர் வந்து கிரீனை விட அதிகமான பேருக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க? இப்போ க்ரீன் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க? 3 பீப்புள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. க்ரீனை விட அதிகமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ க்ரீன் வந்து 3. அப்போ 3யை விட பிக்கர் நம்பர் தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். 3யை விட பிக்கரா என்ன இருக்கு? 1 3யை விட பிக்கரா? நோ. 2 3யை விட பிக்கரா? நோ. 4 3யை விட பிக்கரா? எஸ். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? ப்ளூ கலர் இஸ் லைட் மோர் தென் க்ரீன் அப்படின்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த கொஸ்டின்? டேஷ் கலர் இஸ் லைக்டு மோர் தென் க்ரீன் கேட்டிருக்காங்க. க்ரீனை விட அதிகமாக
பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன இருக்கு? ப்ளூ தான் இருக்கு. ஏன்னா 3 விட பிக்கர் நம்பர் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்க. டேஷ் கலர் இஸ் லைக் லெஸ் தென் டேஷ். இதுல நீங்க வந்து எந்த 2 கலர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். பட் அதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, இங்க நீங்க ஒரு கலர் எழுதுறீங்கல்ல, அது வந்து எப்படி இருக்கணும்? இஸ் லைக் லெஸ் தென்னா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ கிரீன் கலர் இஸ் லைக்டு லெஸ் தென்னாக இருக்கணும். இப்போ கிரீன் வந்து 3 பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கிரீன் கலர் இஸ் லைக்டு லெஸ் தென் டேஷ். அப்போ என்ன போடலாம்? ப்ளூ போடலாம். ஏன்னா ப்ளூ வந்து நமக்கு என்ன இருந்தது? 4 இருக்கு. ஸோ அப்போ கிரீன் தானே இங்கே எழுதுகிற கலர் தான் லைக்டு லெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 இஸ் லெஸ் தென் 4. இது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, டேஷ் கலர் இஸ், இப்போ நீங்கள் இங்கே வந்து லெஸர் தென், கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து லெஸ் தென், இந்த சிம்பிள் வந்து நமக்கு கிரேட்டர் தென். ஆல்ரெடி கிரேட் 1லேயே நம்ம படிச்சிருப்போம். அப்போது டேஷ் கலர் இஸ் லைட் லெஸ் தென் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேஷ் லெஸ் தென் டேஷ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன்னா க்ரீனை நான் போய் பார்ப்பேன். எத்தனை பேர் இருக்காங்க? 3 இஸ் லெஸ் தென் டேஷ். 3 விட பிக் நம்பராக தான் நம்ம எழுதணும். 3 இஸ் லெஸ் தென் டேஷ்னு சொல்லியிருக்கோம். 3 இஸ் லெஸ் தென் டேஷ்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 விட எப்படி எழுதணும்? பிக்கர் நம்பர் தான் எழுதணும். அப்போ 3 விட பிக்கர்னா இங்கே என்ன இருக்கு? 4 தான் இருக்கு. ஸோ 3 இஸ் லெஸ் தென். இப்போ நீங்கள் இங்கே வந்து 1 போட்டாலும் என்ன ஆகும்? தப்பாயிரும். 3 இஸ் லெஸ் தென் 1. கரெக்டா? 3 வந்து 1 விட சின்ன நம்பரா? இல்ல. So 3 is less than 1. கரெக்டா? No. இப்போ இங்க சப்போஸ் 2 போடுறேன். 3 is less than 2. இது கரெக்டா? No. 3 is less than 4. இது கரெக்டா? Yes. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை இந்த கொஸ்டினோட மீனிங்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. டேஷ் கலர் இஸ் லைக்டு லெஸ் தென் டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த கலர் வந்து லெஸ்ஸராக லைக் பண்ணுறாங்க வென் கம்பேர்ட் டு இங்கே நம்ம எழுத போகிற கலர். அப்போ நம்ம இங்கே வந்து கம்மியாக லைக் பண்ணுறவங்களோட கலர் தான் இங்கே எழுதணும். இங்கே இதை விட அதிகமாக லைக் பண்ணுறவங்களோட கலர் தான் இங்கே எழுதணும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், இந்த சி கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். எல்லோ கலர் இஸ் லைக்டு மோர் தென் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோ கலர் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க? 2 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோ கலர் இஸ் லைக்டு மோர் தென் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோ தான் மோராக இருக்கணும். கரெக்டா? எல்லோ தான் மோராக இருக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எல்லோ கலர் இஸ் லைக்டு மோர் தென் டேஷ். ஸோ எல்லோ தான் மோராக இருக்கும். அப்போ எல்லோவை விட கம்மியாக சின்னதான நம்பர் தான் இங்கே எழுதணும். ஸோ 2 விட ஸ்மால் நம்பர்னால் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போது ரெட். அப்போது எல்லோ கலர் இஸ் லைக்டு மோர் தென் ரெட். ஸோ ரெட்டை விட எல்லோ கலர் தான் சில்ட்ரனுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே வந்து 2 பேர் போட்டிருக்காங்க, 2 மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. பட் ரெட் வந்து ஒரே ஒரு சைல்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது எல்லோ தான் வந்து எப்படி இருக்குது? அதிகமான பேரை லைக் பண்ண வச்சிருக்கு அண்ட் கம்பேர் டு ரெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கொஸ்டினை ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பிக்னிக் டே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பிக்னிக்லாம் போயிருப்பீங்க. கரெக்டா? ஸோ பிக்னிக் டேல இந்த சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூலோடலாம் நிறையா பிக்னிக் போயிருப்பீங்க. சில்ட்ரன் ஆர் ஹேவிங் அ ஃப்ரூட் பார்ட்டி. ஸோ பிக்னிக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட் பார்ட்டி இருக்குது. தே ஆர் ஈட்டிங் தேர் ஃபேவரைட் ஃப்ரூட்ஸ். ஸோ அவங்கவுங்க ஃபேவரைட் ஃப்ரூட்டை அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், நிறையா கிட்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எது ஃபேவரைட் ஃப்ரூட்டோ, இப்போ சம் பீப்புளுக்கு ஆரஞ்சு ஃபேவரைட்டாக இருக்கும், சம் பீப்புளுக்கு ஆப்பிள் ஃபேவரைட்டாக இருக்கும், சம் பீப்புளுக்கு கோவா ஃபேவரைட்டாக இருக்கும், சம் பீப்புளுக்கு கிவி ஃபேவரைட்டாக இருக்கும், சம் பீப்புளுக்கு பனானா ஃபேவரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபேவரைட் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டஸ் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம டேபிள் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு வந்து எத்தனை சில்ட்ரனுக்கு ஃபேவரேட் ஃப்ரூட்னு நீங்கள் இங்கே போய் பார்க்கணும். இங்கே பிளேட்லேயும் நமக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு சில்ட்ரன் கையில் என்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்களோ அதை தான் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது பிக்னிக், இது வந்து ஃப்ரூட் பார்ட்டி, அதனால எல்லா ஃப்ரூட்ஸுமே பிளேட்டில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் போயிட்டு கவுண்ட் பண்ணக்கூடாது.
சில்ட்ரன் கையில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை சில்ட்ரன் சாப்பிட்ற மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் போயிட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ வந்து ஆரஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு வந்து எங்கே இருக்குது? ஆரஞ்சு வந்து இந்த பிக்சரில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த செட் இந்த 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க கையில் எத்தனை இருக்குது? 1, இவன் ஒன்று வச்சுருக்கான், அப்புறம் இங்கே வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 2. ஸோ வந்து நம்ம இங்கே போய் 2ன்னு ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து எங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க? இந்த கார்பரேட்டில் இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கையில் வந்து இவங்க கையில் ஒன்று இருக்குது, அப்புறம் உங்கள் கையில் ஒன்று இருக்குது. ஸோ 2. ஸோ நம்ம இங்கே போய் 2ன்னு ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே ஃப்ரூட்ஸை கவுண்ட் பண்ணலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை கவுண்ட் பண்ணலை, நம்பர் ஆஃப் சில்ட்ரனை தான் கவுண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரூட்ஸை சொல்லக்கூடாது, சில்ட்ரனை தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் யார் இங்கே கிவி சாப்பிட்டுட்ருக்கா? அவங்க தான் கிவி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க தான் கிவி சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா, வேறு யாருமே கிவி சாப்பிடல. ஸோ இங்கே ஒருத்தவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஸோ 1. கோவா வந்து எங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க? இந்த 4 கார்பரேட்ஸில் எங்கே கோவா சாப்பிட்றாங்க? எஸ், இங்கே வந்து இந்த 3 பேர் வந்து கோவா சாப்பிட்றாங்க. ஸோ 1 person, 1 children, 2 children, 3 children. So 3 children. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் வந்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். How many children are there in the picture? ஸோ இந்த பிக்சரில் வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ how many children? 13. அப்போ நம்ம இங்கே 13 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் who like apples. ஆப்பிள்ஸை லைக் பண்ணுற சில்ட்ரன் நம்ம இங்கே ஆல்ரெடி டேப்லர் காலம்ல எழுதியிருக்கோம்ல, அதை நம்ம பார்த்து எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் பிக்சரில் போய் கவுண்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை சில்ட்ரன் ஆப்பிளை லைக் பண்ணுறாங்க? 2. வெரி குட். அப்போ 2ன்னு எழுதிடலாம். மோஸ்ட் லைக்டு ஃப்ரூட் இஸ் டேஷ். ஸோ மோஸ்ட் லைக் இங்கே வந்து நமக்கு பனானா கொடுக்கல, கரெக்டாக? அதனால நீங்கள் இங்கே போயிட்டே நீங்கள் பார்த்துக்கோங்க. எதில் அதிகமான சில்ட்ரனுக்கு வந்து எந்த ஃப்ரூட் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, ரொம்ப லைக் பண்ணுறாங்க? பனானா. ஏன்னா பனானா தான் பாருங்க 1, 2, 3, 4, 5 சில்ட்ரன் லைக் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்க 2, 2, 1, 3 ஸ்மால் நம்பர் தான் இருக்குது. 5 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ மோஸ்ட் லைக்டு ஃப்ரூட் வந்து என்னது? BANANA, பனானா. லீஸ்ட் லைக்டு ஃப்ரூட், ரொம்ப கம்மியாக லைக் பண்ணியிருக்கிற ஃப்ரூட் என்னதுன்னு பாருங்க. இந்த பிக்சரில் பார்க்கணுன்னா கூட பாருங்க, கிவி. ஏன்னா கிவி தான் இந்த ஒரே ஒரு கேர்ள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிவி தான் லீஸ்ட் லைக்டு ஃப்ரூட். KIWI, கிவி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் who like கோவா இஸ் டேஷ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் who like ஆப்பிள். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஷன்ஸ். மோர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, இந்த 3ல் ஏதாவது நம்ம ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் கோவா இஸ். ஸோ கோவாவை லைக் பண்ணுற சில்ட்ரன் வந்து எப்படி இருக்காங்க? த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் ஆப்பிள். ஓகேவா? ஸோ கோவா வந்து இப்போ எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க? 3 people லைக் பண்ணுறாங்க. ஆப்பிள் எத்தனை பீப்புள் லைக் பண்ணுறாங்க? 2 people லைக் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் கோவா இஸ் டேஷ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ லைக் ஆப்பிள். ஸோ எப்படி இருக்கு? இது பிக்கராக இருக்கா? இதை கம்பேர் பண்ணுறப்ப இது பிக்கராக இருக்கா? அப்போ இந்த இதில் யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். மோர் தென்னாக இருக்கா, லெஸ் தென்னாக இருக்கா, ஈக்குவல் டுவாக இருக்கா? மோர் தெனாக இருக்குது. 3 is more than 2. கரெக்டாக? 3 is more than 2. அப்போ நம்ம மோர் தென் டிக் பண்ணிட்டு இங்கே எழுதிக்கலாம். மோர் தென். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
The number of children who like apple is dash the number of children who like banana. ஸோ ஆப்பிளையும் பனானாவையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரூட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட் எழுதணும், செகண்டு என்ன ஃப்ரூட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் செகண்ட் எழுதணும். இதை நீங்கள் மாற்றி எழுதக்கூடாது. ஆப்பிள் எத்தனை சில்ட்ரன் லைக் பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், 2 people லைக் பண்ணுறாங்க. ஸோ 2. பனானா வந்து நம்ம பிக்சரில் போய் பார்க்கலாம், இங்கே இருக்காது. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 people வந்து பனானா லைக் பண்ணுறாங்க. 2 வந்து எப்படி இருக்கு? 5 விட பிக்கராக இருக்கா ஸ்மாலராக இருக்கா? அப்போ இங்கே என்ன எழுதணும்? 2 is less than 5 அப்படின்னு எழுதணும். அப்போ லெஸ் தென் நான் டிக் பண்ணிட்டு இங்கே லெஸ் தென் அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜி சம் பாருங்க. The number of children who like orange dash to the number of children who like kiwi. இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு எழுதிக்கோங்க. ஆரஞ்சு எதோட கம்பேர் பண்ண போகிறீங்க? கிவியோட கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஆரஞ்சு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? 2 childrenக்கு பிடிச்சிருக்கு. கிவி எத்தனை சில்ட்ரனுக்கு பிடிச்சிருக்கு? 1 childrenக்கு பிடிச்சிருக்கு. 1. ஸோ அப்போ 2 எப்படி இருக்குது? 1 விட எப்படி இருக்குது? 2 is பிக்கராக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மோர் தென்னு எழுதணும். கரெக்டாக the number of children who like orange more than the number of children who like kiwi. ஸோ மோர் தென் டிக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். டிஸ்கஸ் த பிக்சர் அண்ட் ஃபில் த டேபிள். ஸோ இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சரில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? இங்கே ஸ்கூல் இருக்குது, நிறையா சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். சம் பீப்புள் வந்து சம் சில்ட்ரன் வந்து பஸ்ஸில் போவீங்க, சம் சில்ட்ரன் வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் போவீங்க, சம் சில்ட்ரன் வந்து பைக்கில் போவீங்க, அந்த மாதிரி சம் சில்ட்ரன் வந்து காரில் போவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கூலுக்கு போவீங்க. இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷாஸில் போகிறாங்க, சம் பீப்புள் வாக் பண்ணி போகிறாங்க, அப்புறம் சைக்கிள்ஸில் கூட பைசைக்கிள்ஸில் கூட போகிறாங்க. கரெக்டாக. அப்புறம் பைக்கில் போகிறாங்க, அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க. அதுதான் நம்ம இந்த பிக்சரில் அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ அது ரிலேட்டடாக நமக்கு கீழே ஒரு டேபிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். மோட் ஆஃப் கம்மிங் டு ஸ்கூல், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டேப்லர் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா பை வாக், நடந்து போகிறவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ன்னு அவங்களே கவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 children வந்து பை வாக், நடந்தே ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ரிமைனிங் இதை கவுண்ட் பண்ணணும். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டோ ரிக்ஷா கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 people வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? 7. நெக்ஸ்ட் பைசைக்கிளில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3. இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்க. இங்கே 2 பேர் இருக்காங்களா? 4 5. ஸோ 5 children வந்து பைசைக்கிளில் வராங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து 5 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பைக்கில் எத்தனை சில்ட்ரன் வராங்கன்னு பார்க்கலாம். பைக் ஒரே ஒரு பைக் தான் இருக்குது, அது வந்து 2 children இருக்காங்க பாருங்க, அதனால நம்ம 2 அப்படின்னு போட்டுடலாம். பஸ்ஸில் பார்க்கலாம். பஸ்ஸில் நிறையா பேர் இருப்பாங்க. கரெக்டாக ஸ்கூல் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 students வந்து பஸ்ஸில் வராங்க. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே வந்து 12 அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரீட் த டேபிள் அண்ட் ட்ரா ஃபேஸஸ் இன் த சார்ட் கிவன் பிலோ டு ஷோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் பை டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1 student அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு டேபிள் வந்து ப்ரீவியஸ் பேஜில் பண்ணோம் இல்லையா, இந்த டேபிளை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டேபிளை தான் நீங்கள் நல்லா ரீட் பண்ண போகிறீங்க. ரீட் பண்ணிவிட்டு ஃபேஸஸ் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஃபேஸஸ் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க சார்ட்டில். இதுதான் சார்ட். ஓகேவா? இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இந்த சார்ட்டில். ஓகேவா? இது வந்து கிராஃப் சார்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸ் போனோன்னே படிப்பீங்க. இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறத வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆன் ஃபுட், ஆட்டோ ரிக்ஷா, பஸ், பைக், பைசைக்கிள்.
வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்மைலி ஃபேஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரீட் த டேபிள் அண்ட் ட்ரா ஃபேஸஸ் இன் த சார்ட் given below to show the number of students coming to school by different modes. நம்ம வந்து இப்போ ஃபுட்டில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம இந்த ஸ்மைலியை கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னா நம்ம ஸ்மைலி ஃபேஸ் ட்ரா பண்ணி போகலாம், அதை கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். அதே மாதிரி பஸ்ஸு, பைக், பைசைக்கிள்கெல்லாம் சொல்லிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? அந்த சார்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குது, என்ன டேட்டா கிடைக்குது, அதான் நம்ம டேட்டா ஹேண்ட்லிங். என்ன டேட்டா கிடைக்குது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் டு ஸ்கூல் பை டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து லுக் அட் த சார்ட் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து முதல்ல ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? இந்த சார்ட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. லுக் அட் த சார்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சார்ட்டை வந்து ஃபில் பண்ணுவோம். ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பீப்புள் வராங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பாருங்க. இங்கே டேபிளில் பாருங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பேர் வராங்க? 7 children வராங்க. அப்போ நீங்கள் இங்கே வந்து 7 ஸ்மைலி ஃபேஸ் ட்ரா பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ 7 ஃபேஸஸ். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஐஸ், மவுத் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் பஸ்ல எத்தனை பீப்புள் வராங்க? 12. அப்போ நம்ம 12 ஸ்மைலி ஃபேஸ் ட்ரா பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால கொஞ்சம் நான் மேலே ட்ரா பண்ணிக்கிட்டேன். 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? நெக்ஸ்ட் பைக்ல எத்தனை சில்ட்ரன் வராங்க? ஜஸ்ட் 2 சில்ட்ரன் தான் வராங்க. ஸோ 2 1 2. இப்போ பைசைக்கிள் எத்தனை பேர் வராங்கன்னு உங்களை மாதிரி வந்து கிட் வந்து ட்ரா பண்ண போறாங்க. நம்ம வந்து 5 ட்ரா பண்ணும். ஏன்னா நீங்கள் பைசைக்கிள் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கு. 1 2 3 4 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம fill in the blanks பண்ணலாம். fill in the blanks வந்து நமக்கு இந்த சார்ட்டை பார்த்து தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் கீழே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பேர் நமக்கு டேப்லெட் காலம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் 7 people, பஸ்ஸில் 12 people, பைக்கில் 2 people, ஓகேவா? பைசைக்கிளில் 5 people. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை டேஷ். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வராங்க ஸ்கூலுக்கு? பஸ். பஸ் இருக்கிறதுல இது பிக்கஸ்ட் நம்பர்னு பாருங்க. 12 தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 12 சில்ட்ரன் வந்து பஸ்ஸில் வராங்க. அப்போ நம்ம வந்து இங்கே பஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை டேஷ். கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வராங்க ஸ்கூலுக்கு? எது இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாருங்க. பைக்.
பைக்கில் வராங்க. ஓகேவா? ஏன்னா பைக்கில் தான் 2 people தான் வராங்க, 2 children தான் வராங்க. அப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பைக். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. The number of students who come to school using bus is dash then the number of students who come using auto rickshaw. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பஸ் கொடுத்துருக்காங்க, பஸ்ன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட்டோ ரிக்ஷாவோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ பஸ்ஸில் வந்து எத்தனை பேர் வராங்க, 12 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்போ 12 சில்ட்ரன் வராங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை பேர் வராங்க, 7 சில்ட்ரன் வராங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா லெஸ் மோர் தான் கேட்டிருக்காங்க. 12 இஸ் லெஸ் தென் 7. கரெக்டா? ஸோ 12 வந்து 7-ஐ விட குட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். இது கரெக்டாக வருமா? வராது. இதே இது இப்படி சொல்லலாம் பாருங்க, 12 இஸ் மோர் தென் 7, அதாவது 12 இஸ் கிரேட்டர் தென் 7 சொல்கிறேன். இது கரெக்டாக வருமா? வரும். ஸோ 12 வந்து பிக்கர் நம்பர், 7-ஐ விட 12 வந்து பிக்காக இருக்குது. இப்போ 12 இஸ் கிரேட்டர் தென் 7. அப்போ இது வந்து ராங், இதுதான் ரைட். ஓகேவா? அப்போ கிரேட்டர் வரப்போ நமக்கு என்ன சொல்லணும், மோர் அப்படின்னு சொல்லணும், மோர் தென் அப்படின்னு போடணும். அப்போ the number of students who come to school using bus is more than the number of students who come using auto rickshaw. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு கம்பேர் பண்ணி பாருங்க, அப்போனா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். The number of students who come to school using bike is dash than the number of students who come using bicycle. ஸோ இங்கே வந்து நம்ம பைக்கையும் பைசைக்கிளையும் கம்பேர் பண்ண போகிறோம். பைக்கில் எத்தனை பேர் வராங்க, 2 சில்ட்ரன் வராங்க. பைசைக்கிளில் 5 வராங்க. இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், மோரா லெஸ்ஸான்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நான் கிரேட்டர் போடுறேன், 2 இஸ் கிரேட்டர் தென் 5 போடுறேன். கரெக்டா? ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் 5 சொல்கிறேன். அப்போ 5-ஐ விட 2 கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக வருமா? வராது. அப்போ இது ராங். 2 இஸ் லெஸ் தென் 5ன்னு சொல்கிறேன். இது கரெக்டா? 2 வந்து 5-ஐ விட வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். இது கரெக்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், லெஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? நெக்ஸ்ட் பாருங்க, இ சம் பாருங்க. அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா சம்ஸுமே செஞ்சிடலாம். The number of students who come to school using dash is less than the number of students who come using dash. ஸோ இதில் வந்து அவங்க வெஹிக்கிள்ஸ் கொடுக்கல, நம்ம தான் இந்த 2 vehicles வந்து சூஸ் பண்ணணும். அவங்க வந்து கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. The number of students who come to school using dash, நீங்கள் ஃபஸ்ட்டு டேஷில் எழுத போகிறது வந்து லெஸ்ஸாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும் when compared to the second one. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து ஏதாவது ஒரு ஸ்மால் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 5 கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பைசைக்கிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து பைசைக்கிள் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பைசைக்கிள் கூட எத்தனை பேர் வராங்க, பைசைக்கிளில் 5 சில்ட்ரன் வராங்க. அதை விட கம்மியாக தான் போடணும் நான் நெக்ஸ்ட் டேஷில். பைசைக்கிள் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் யூசிங். ஸோ இதுதான் லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ இதை விட பிக் நம்பர் தான் செகண்ட் டேஷில் போடணும். ஸோ இதில் 5 மெம்பர்ஸ் வராங்கன்னா 5-ஐ விட பிக் நம்பர் தான் போடணும். நீங்கள் இந்த இடத்துல ஃபுட் போட்டுக்கலாம், இல்லை ஆட்டோ ரிக்ஷா போட்டுக்கலாம், இல்லைன்னா பஸ் கூட போட்டுக்கலாம். இந்த 3 பைக்கு தவிர வேறு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே பஸ் போட்டுக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். The number of students who come to school using bicycle is less than the number of students who come using bus. ஸோ பைசைக்கிளில் வரவங்க கம்மியாக இருக்காங்களாம். பஸ்ஸை கம்பேர் பண்ணுறதை விட பைசைக்கிளில் வரவங்க எப்படி இருக்காங்களா, கம்மியாக இருக்காங்களாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க, லாஸ்ட் சம். The number of students who come to school using dash is more than the number of students who come using dash. ஸோ லாஸ்ட் இதில் வந்து லெஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து மோர். அப்போ எப்படி இருக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் டேஷில் இருக்கிறது தான் எப்படி இருக்கணும், மோராக இருக்கணும். மோராக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், பெருசாக இருக்கணும். லாஸ்ட்டில் வந்து சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது இஸ் லெஸ் அப்படின்னு வந்தனால ஃபர்ஸ்ட் டேஷில் உள்ளது சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே மோர் அப்படின்னு இருக்குது, அப்போ பெருசாக இருக்கணும். நான் இருக்கலே என்ன பண்ணிடுறேன், பிக்கஸ்ட் நம்பராக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இருக்கலே பிக்கஸ்ட் நம்பர் வந்து 12. 12னா என்னது, பஸ்ஸில் வராங்க. அப்போது பஸ்.
So the number of students who come to school using bus is more than the number of students who come using எதுனால எழுதிக்கலாம். ஏன்னா பஸ்ல தான் அதிகமான பீப்புள் வராங்க. நீங்க எதுனால எழுதிக்கலாம். நான் வந்து என்ன எழுதுறேன், பைக் போட்டுக்கிறேன். பைக்ல 2 children தான் வராங்க, பஸ்ல 12 children வராங்க. So the number of students who come to school using bus is more than the number of students who come using bike. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ்? ஸோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.